Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழக பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்கிறது தான் இன்றைய நாளோட மாநிலத்தின் டாப் நியூஸாக இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நிறைய அறிவிப்புகள் சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்டாலும் அதில் டாப் 10 அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத இந்த தொகுப்பில் சுருக்கமாக பார்த்துடலாம். அந்த வகையில் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பெண்கள் பெயரில் பத்திரப்பதிவு செஞ்சீங்கன்னா 1% பதிவு கட்டணம் குறைப்பு. அடுத்ததா நவீன வசதிகளோட சென்னைக்கு பக்கத்திலேயே கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் பரப்பளவில் புதிய நகரம் நிர்ணயிக்கப்பட இருக்கிறது. அடுத்ததா நிலமற்ற ஏழை குடும்பங்களுக்கு மேலும் 5 லட்சம் வீட்டுமனை பட்டாக்களை வழங்க இருக்காங்க. அடுத்ததா பெற்றோரை இழந்த 50,000 குழந்தைங்களுக்கு தலா 2,000 ரூபாய் மாசம் உதவித்தொகையும் வழங்க இருக்காங்க. அடுத்து அரசு ஊழியர்களுக்கு 1 கோடி ரூபாயில விபத்து காப்பீடும் அதோட பல்வேறு சலுகைகளும் வழங்க இருக்கிறது. அடுத்ததாக அடுத்த 2 வருஷத்துல 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப்போ இல்லைன்னா டேப்லெட்டோ வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்க சென்னையை அதிகம் பாதிக்கக்கூடிய மழைக்காலங்கள்ல இந்த வெள்ள நீர் இருக்கு இல்லையா, அதை சேமிக்க சென்னையில கோவளம் பக்கத்துல 6வது நீர்த்தேக்கம் ஒன்றும் அமைக்க இருப்பதா சொல்லியிருக்காங்க. அப்படியே ராமேஸ்வரத்துல புதிய விமான நிலையம் அமைக்கப்பட இருப்பதாகவும் மற்ற விமான நிலையங்களும் மேம்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் குறிப்பா டிசம்பர்ல பூந்தமல்லி போரூர் இடையேயான மெட்ரோ சேவை பயன்பாட்டிற்கு வரும்னு அறிவிச்சிருக்காங்க. இறுதியா திருவான்மையூர்ல இருந்து உத்தண்டி வரைக்கும் 14 கிலோமீட்டருக்கு 4 வழித்தட உயர்மட்ட சாலை பணிகள் நிறைவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இந்த பட்ஜெட் பத்தி அமைச்சர் தங்கம் தென்னரசு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. குறிப்பா எந்த மாதிரியான நெருக்கடி சூழல் வந்தாலும் தமிழகத்தில் இருமொழி கொள்கையை விட்டுத்தர மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இன்னும் வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு நீங்களே பாருங்க. நெருக்கடியான இந்த சூழ்நிலையிலும் 2000 கோடி ரூபாய் நிதியினை இழந்தாலும் இருமொழி கொள்கையினை விட்டுத்தர மாட்டோம் என கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று தமிழ்நாட்டின் தன்மானம் காத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அணிவகுத்துள்ளனர். நிதியமைச்சர் பேசினதை கேட்டோம். தொடர்ந்து தமிழ்நாடு அரசு இன்னைக்கு தாக்கல் செஞ்ச பட்ஜெட் பத்தி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துடலாமா? கடன் ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டே போறீங்க, வருவாய் அதிகரிக்குது, ஆனா திட்டம் எதுவும் வரல. இந்த கடனை யார் கட்டுறது? நாளுக்கு நாள் கடன் அதிகமாகிட்டே போகுது. கடன் வாங்கி தான் அரசாங்கம் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டு விட்டது. வெற்று அறிவிப்பு விளம்பரத்திற்காக போடப்பட்ட பட்ஜெட். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.